Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். கர்ல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. கர்ல் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த டைவர்ஜென்ஸ், கர்ல், கிரேடியன்ட், லாப்லேஷியன் இப்படின்லாம் வரும். இதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டோட கர்ல் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரின்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட்ஸ் எல்லாம் வீடியோஸா அந்த பிளேலிஸ்ட்ல தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ரிலேட்டடா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட் குள்ள போகலாம். கர்ல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். ஸோ கர்ல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்ல கேபிட்டல் லெட்டர் இ, வெக்டார் இன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ பொதுவா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் இ அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு அது என்ன மாதிரி எக்ஸ்பிரஷனோட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். 1/4πε0 q/r² into r cap. இது பொதுவா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸ்பிரஷன். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை நீங்க இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ கான்செப்ட் என்ன, கர்ல் எடுக்கணும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம கர்ல் எடுக்கணும். ஸோ கர்ல் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டகிரேஷன் நம்ம எடுக்க போறோம். இன்டகிரேஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன் இன்டகிரலா நம்ம எடுக்க போறோம். லைன் இன்டகிரல் எப்படி எடுக்க போறோம்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லைன் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரல் எடுக்க போறோம். இப்போ ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இந்த லைன் எலிமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. dl equal to dr r cap plus r d theta into theta cap plus r sin theta d phi phi cap. இது எதுல அப்படின்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல இதுதான் லைன் எலிமெண்ட். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த லைன் எலிமெண்ட்டுக்கும் நான் என்ன பண்ண போறேன், இன்டகிரல் எடுக்க போறேன். ஸோ இன்டகிரல் எடுக்கும்போது பாயிண்ட் ஏ டு பி இன்டகிரல் இ டாட் டிஎல். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த டிஎல்லுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்து நான் இன்டகிரல் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆர் கேப் அப்படிங்கிற டேர்ம் மட்டும்தான் இருக்கு. அப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த டிஎல்லோட டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதுனால இந்த டிஎல் எக்ஸ்பிரஷன்ல ஆர் கேப் எங்க இருக்கோ அந்த டேர்ம் மட்டும்தான் ரீடைன் ஆகும். ஏன்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த யூனிட் வெக்டார், ஸோ சேம் யூனிட் வெக்டார் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் ரீடைன் ஆகும், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ ஆயிடும். ஸோ அந்த காரணத்தினால இங்க நீங்க இன்டகிரல் இ டாட் டிஎல் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு எது மிஞ்சும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4πε0 into q, சரிங்களா, இன்டகிரல் a to b. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா dr/r², dr/r², இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, q/4πε0, q/4πε0 நம்ம இன்டகிரேஷன் எடுக்கும்போது இது r² இருக்கு பாருங்க. r² நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், -1/r. இன்டகிரேஷன் லிமிட் a to b. சரிங்களா, இன்டகிரேஷன் லிமிட் a to b. ஏன்னா r² நம்ம dr/r² இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு -1/r அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்டகிரேஷன் லிமிட் இருக்கு. இதை நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். q/4πε0 அப்படின்னு வரும்போது இந்த பிராக்கெட் -1/b -1/a. இது என்ன பண்றேன், லிமிட்ஸை அப்ளை பண்றேன். ஆருக்கு பதிலா அப்பர் லிமிட் b மைனஸ், ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, -1 டிவைடட் பை ஏக்கு பதிலா ஆருக்கு பதிலா a. சரிங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை நம்ம திருப்பி சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா q/4πε0 என்ன வரும் அப்படின்னா 1/a -
1 by b இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 1 by a minus 1 by b இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன் எலமெண்ட் எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது கிடைக்கிறது. இப்போ இங்க பாருங்க 1 by a minus 1 by b ன்னு கிடைச்சிருக்கு. சப்போஸ் இந்த இன்டகிரல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து ஒரு க்ளோஸ்டு இன்டகிரலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது க்ளோஸ்டு இன்டகிரல்னா இந்த மாதிரி போடும், இன்டகிரல் E டாட் dl. ஸோ இன்டகிரேஷன் வந்து A ல இருந்து ஆரம்பிச்சு B போகுது, மறுபடியும் B டு A வந்து திரும்ப வந்தோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு இன்டகிரல். ஸோ அப்படி வந்தோம்னா இந்த இன்டகிரல் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா அரௌண்ட் த க்ளோஸ்டு பாத். சரிங்களா? அரௌண்ட் த க்ளோஸ்டு பாத் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் ஒரே இடத்துல என்ன ஆயிடுது, மீட் ஆயிடுது இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா இது A, இது B. சோ ஸ்டார்ட் பண்ணி இன்டகிரேஷன் இந்த பாத்ல போயிட்டு இது இப்படி மட்டும் முடிஞ்சா இது வந்து ஓபன் இன்டகிரல். க்ளோஸ்டு இன்டகிரல் எடுக்கும்போது இங்க இருந்து போயிட்டு திரும்ப ஏங்கிற பாயிண்ட்டுக்கே திரும்ப வரும். இப்போ ஒரு க்ளோஸ்டு பாத்ல நம்ம இன்டகிரேட் பண்ற மாதிரி எடுத்தோம்னா அப்போ அந்த க்ளோஸ்டு இன்டகிரல் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது, 0 வந்து ஆயிடும். சரிங்களா? இன்டகிரல் E டாட் dl ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கும், ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஸ்டோக்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரல் E டாட் dl ஈக்குவல் டு இன்டகிரல் டெல் கிராஸ் E டாட் ds அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இன்டகிரல் டெல் கிராஸ் E டாட் ds அப்படின்னு சொல்லுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கு. சரிங்களா? ஸ்டோக்ஸ் தியரம் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இன்டகிரல் E டாட் dl ஈக்குவல் டு டெல் கிராஸ் E டாட் ds அப்படின்னு வரும். ஆல்ரெடி இன்டகிரல் E டாட் dl வந்து இங்க 0ன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இது 0னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த டெல் கிராஸ் E உங்களுக்கு என்னவா வரும், 0வா தான் வரும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு நீங்க கர்ல் எடுத்தீங்கன்னா அது வந்து எப்படி வரும் அப்படின்னா 0வா தான் வரும். இந்த இடத்துல வந்து நான் பாயிண்ட் சார்ஜுக்கான எக்ஸ்பிரஷன் தான் எழுதியிருக்கேன். இந்த லைன் எலமெண்ட் வந்து ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்க்கானது தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் டெல் கிராஸ் E 0வா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் வந்து இல்லாம ஒரு கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தாலும் கூட ஓவராலா ஒரு இடத்துல வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கு, டிஸ்கிரீட் பாயிண்ட் சார்ஜஸே நிறைய இருக்கு. அப்ப அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட் பாயிண்ட் சார்ஜஸ்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட கர்ல் எடுத்தீங்கன்னாலும் அதுவும் 0வா தான் வரும். அப்படி இல்லாம ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்க கர்ல் எடுத்தீங்கன்னாலும் அப்பயும் அந்த கர்ல் வந்து உங்களுக்கு என்னவா வரும், 0வா தான் வரும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு கர்ல் எடுத்தீங்கன்னா அது எப்பயுமே 0வா தான் வரும் அப்படிங்கறதான் வந்து இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்படி வர்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி தான் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி தான். ஒரு வெக்டார் குவாண்டிட்டியோட கர்ல் 0 ஆகுது அப்படின்னா அந்த வெக்டார் ஃபீல்டு வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல் கிராஸ் E எப்பயுமே 0 வரும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டோட கர்ல் வந்து எப்பயுமே 0 வருங்கிறது தான் இந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு தெளிவா புரியுது. இப்போ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.